எதற்காக என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்? ஏன் என்னோட ஜெபத்துக்கு எந்த பதிலும் இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையே? 2 இராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன், இதோ நான் உன்னைக் குணமாக்குவேன். இன்று ஏதோ ஒரு வியாதியின் பிடியிலும் வறுமையிலும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஜெபத்தையும் உன் கண்ணீரையும் நான் கேட்கிறேன், கவனிக்கிறேன். அன்றைக்கு யெசபேல் ராஜா எசேக்கியா மரணப்படுக்கையில் இருந்தபொழுது முழுநேரமும் என் பாதத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபித்ததால் கர்த்தராகிய நான் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவன் ஆயுளை 15 வருஷம் கூட்டினேன். நீயும் உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணும் பொழுது நான் உன் ஜெபத்தைக் கேட்பேன். என் சமூகத்தில் உன் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. என் மீது உன் நம்பிக்கையை வை. இன்று உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை சரிசெய்ய என்னால் முடியும். அந்த விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஜெபம் செய்து அற்புதங்களை பெற்றுக்கொள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.